अस्सलाम वालेकुम वेलकम टू மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பெப்பர் சிக்கன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3-4 பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டி ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிடலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. டில் கோல்டன் ப்ரௌன் நமக்கு நல்லா கிடைச்சாதான் நமக்கு சால்னா டேஸ்ட் நல்லா என்ரிச் பண்ணி கொடுக்கும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 3/4 கிலோ சிக்கனை இந்த வெங்காயத்தோடையே ஆட் பண்ணிக்கிடலாம். போன் உள்ளதாகவே போடுங்க, அப்போ தான் சிக்கன் சால்னாக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணோட நல்லா ஜென்டிலாக வெங்காயம் சிக்கன் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கிடலாம். ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆகிட்டு இருக்கும் போதே நான் சைடில் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். என்ன மசாலா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் ஒரு 60% வெந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையுமே இதோட ஆட் பண்ணிக்கிடலாம். நான் போட்டிருக்கிற அளவு 3/4 கிலோ சிக்கனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. சிக்கனில் எல்லா மசாலாவும் கோட் ஆகிற மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்டு இருக்கணும். சிக்கன் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலாவோட ராஸ்மெல் எல்லாம் போகிறதுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த சால்னாக்கு நம்ம இந்த மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, இது மட்டும்தான், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா மசாலா கிடையாது. இப்போ நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ். இது கூடவே கொஞ்சம் கசகசா, ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு 4 to 5 சில் தேங்காய் நல்லா குட்டியாக சாப் பண்ணி போடுங்க, நல்லா அரையும். இந்த மாதிரி பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சது நல்லா நம்மளோட சிக்கன் கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கசகசா சோம்பு போட்டோம்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கிடலாம் பச்சை வாசனை போகிறதுக்கு. லாஸ்ட்டில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அந்த தேங்காய் ஊற்றிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு டைம் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துடணும். நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செமையாக வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பரோட்டா ரெசிபி நான் அப்லோட் பண்ண போகிறேன். இதுக்கு தான் அந்த சிக்கன் கிரேவி சால் நான் ரெடி பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.